Hi students, good morning to all. Welcome to iCube Learning Center. This is Hari Narayanan, Faculty of Physics Department. First sessionல நம்ம projectile பத்தி பார்த்திருந்தோம். இப்போ இதோட continuous அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொஜெக்டைலில் நம்ம பார்த்ததை ஒரு சின்ன ரீகலெக்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரொஜெக்டைல் ப்ரொஜெக்டைல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்டிக்கிளை நான் த்ரோ பண்ணுறேன், அதுக்கு ஒரு இனிஷியல் வெலாசிட்டி அப்ளை பண்ணுறேன், ஹரிசான்டல்லேருந்து ஒரு ஆங்கிளில் நான் த்ரோ பண்ணுறேன், தீட்டான்ற ஆங்கிளில் த்ரோ பண்ணுறேன். இந்த பார்ட்டிக்கிள் ட்ராவல் ஆகுது, ஏரில் ட்ராவல் ஆகி மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிரவுண்டை ஹிட் பண்ணுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் மேக்ஸிமம் ஹைட்டுன்னு சொன்னேன், இந்த டிஸ்டன்ஸை வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொன்னேன். அதாவது மேக்ஸிமம் ஹைட்டுன்றது என்ன அப்படின்னா vertical displacement from ground to the highest point reached by the particle. Range என்றது என்ன அப்படின்னா horizontal distance reached by the particle. ஒரு கிரவுண்டில் ஒரு பார்ட்டிக்கிளை த்ரோ பண்ணுறோம், அது திரும்ப வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிரவுண்டை ஹிட் பண்ணுது. இந்த ரெண்டு த்ரோ பண்ணதுக்கும் ஹிட் பண்ணதுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை வந்து நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் மேக்ஸிமம் ஹைட்டுக்கு எடுத்துக்கிட்ட டைம் என்ன அப்படின்னா u sin theta divided by g. ரேஞ்சுக்கு எடுத்துகிட்ட டைம் வந்து 2u sin theta by g. Twice the taken to reach the maximum height. அடுத்து மேக்ஸிமம் ஹைட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா u square sin square theta by 2g. ரேஞ்சோட வேல்யூ என்ன அப்படின்னா u square sin 2 theta divided by g. ஸோ இதுதான் நம்ம பார்த்த வேல்யூ, காலையில் நம்ம பார்த்த கேல்குலேஷன்ஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். Let us start with the problems. இப்போ ஒரு ப்ரொஜெக்டைலில் வந்து த்ரோ பண்ணுறாங்க, அதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா i + 2j வெக்டர். ஸோ இப்போ ஒரு வெலாசிட்டி நம்ம அப்ளை பண்ணுறோம், இந்த வெலாசிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னா i + 2j. ஸோ ஐன்றது என்ன அப்படின்னா ஹரிசான்டல் ஆக்சஸில் இருக்குது, ஜேன்றது என்ன அப்படின்னா வெர்டிக்கல் ஆக்சஸில் இருக்குது, ஒய் ஆக்சஸில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே இதோட வேல்யூ என்ன அப்படின்னா ஐ வெக்டர், இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 2j வெக்டர். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நமக்கு வெலாசிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க i + 2j வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1i + 2j வெக்டர். அப்போ ஹரிசான்டலாக இதோட வேல்யூ 1, வெர்டிக்கலாக இதோட வேல்யூ 2. அப்போ இதோட மேக்னிடியூடுன்னு எடுத்துட்டோம்னா √1² + 2² which is equal to √5 அப்படின்னு வந்துடும். ஸோ இதோட மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி என்ன அப்படின்னா √5 m/s. ஹரிசான்டல் காம்பனண்ட்டோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா 1 m/s. வெர்டிக்கல் காம்பனண்ட்டோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா 2 m/s. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம இந்த ஆங்கிள் கால்குலேட் பண்ணிக்கலாம், தீட்டா. ஸோ இங்கே என்ன தெரியும் அப்படின்னா tan theta is equal to opposite side divided by adjacent side. So 2 divided by 1 is equal to 2. Tan theta ஓட வேல்யூ 2, sin theta ஓட வேல்யூ, so sin theta is equal to adjacent side divided by hypotenuse, sorry opposite by hypotenuse. அப்போ என்ன வரும் அப்படின்னா 2/√5. இது cos theta is equal to 1 divided by √5, adjacent divided by hypotenuse. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்டிக்கிளை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், இப்போ இதோட வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் மாறுது. இது y1, இது y2, இது y3, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதோட வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. போக இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் திரும்ப டிக்ரீஸ் ஆகி எங்கே வருது அப்படின்னா 0க்கு வருது. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, மேக்ஸிமம் போது திரும்ப டிக்ரீஸ் ஆகி எங்கே வருது அப்படின்னா 0க்கு வந்துடுது வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசான்டல் என்ன வேல்யூவில் இருக்குது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஹரிசான்டல்ன்றது என்ன அப்படின்னா ரேஞ்சுன்னு தெரியும். ஸோ ஹரிசான்டலுக்கும் வெர்டிக்கலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு காமிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதுவோம். இப்போ வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ ஜென்ரலாக நம்ம வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா sy is equal to uy into t plus half into
ay into t square அப்படின்னு எழுதுவோம். இதில் இன்னொன்று ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி எழுதுவோம் அப்படின்னா sx is equal to ux into t plus half into ax into t square அப்படின்னு எழுதுவோம். இதில் இந்த ப்ராப்ளமில் நமக்கு ரெண்டு வேல்யூ தெரியும். ஒன்று யூஎக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 1, யூஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா 2 மீட்டர் பெர் செகண்ட்ன்றது தெரியும். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா i plus 2jன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது யூவோட வேல்யூ. ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி வந்து 1, வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா 2. இப்போ நம்ம முதல்ல ஹரிசாண்டல் காம்பனண்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஹரிசாண்டலில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் எக்ஸ்ன்னு சொல்கிறேன். எஸ்எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். யூஎக்ஸோட வேல்யூ 1 into t ப்ளஸ் half into ஹரிசாண்டலில் ஏஎக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. therefore half into 0 into t square. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா x is equal to t or t is equal to x. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ அடுத்து வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் எஸ்ஒய்ன்றது என்ன அப்படின்னா y வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ பார்ட்டிக்கலை நான் அப்வர்டில் த்ரோ பண்ணுறேன். ஸோ யூஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா 2 into t ப்ளஸ் half into upward motionன்றதுனால ஏயோட வேல்யூ மைனஸ் g into t ஸ்கொயர். upward motionன்றதுனால ஏயோட வேல்யூ மைனஸ் g into t ஸ்கொயர். இப்போ ப்ராப்ளமில் ஜிக்கு பதிலாக என்ன எடுத்துக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ ஜிக்கு பதிலாக ஸோ y is equal to 2t minus 10/2 into t square which is equal to 2t minus 5t square. நம்ம இங்கே டீக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். therefore y is equal to 2x minus 5 into x square. ஸோ வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா y is equal to 2x minus 5x square. y is equal to 2x minus 5x square. ஸோ இதுதான் ஆன்சர். An aircraft moving with the speed of 250 meter per second is at a height of 6000 meter. So groundல இருந்து 6000 metersல ஒரு ஏர்கிராஃப்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு. just overhead of an anti aircraft gun. ஸோ ஒரு ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் இருக்கு. இதுல இருந்து ஒரு ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் இருக்கு. இதுல இருந்து 6000 மீட்டர்ஸ் ஹைட்டில் ஒரு ஏர்கிராஃப்ட் ஃப்ளை ஆயிட்டு இருக்கு. இப்போ இங்கே இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கன்லேருந்து ஃபயர் பண்ணுறேன். இந்த மசிலோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா 500 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ இந்த கன்னை நான் எந்த ஆங்கிளில் நான் ஃபயர் பண்ணேன் அப்படின்னா இந்த ஏர்கிராஃப்டை இந்த கன் வந்து ஹிட் பண்ணும். இந்த ஏர்கிராஃப்டை இந்த கன் வந்து ஹிட் பண்ணும் அப்படின்றது தான் கொஸ்டின். இந்த ஃபயரிங் ஆங்கிள் தீட்டா ஷுட் பி. ஸோ இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்குது. ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்குது. இது என்ன ஹைட்டில் இருக்குது அப்படின்னா 6000 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. இப்போ இது இங்கேருந்து ஃப்ளை ஆகிட்டு வருது. இதோட ஸ்பீட் என்ன அப்படின்னா 250 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட டைம் இங்கே ஃப்ளை ஆகுது. ஒரு பர்டிகுலர் டைம் டீன்ற டைமுக்கு ஃப்ளை ஆகுது. அப்போ இன்டூ டி போட்டோம் அப்படின்னா இன்டூ டி செகண்ட்ஸ் போட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 250 into t meters. 250 into t மீட்டர்ஸ்ன்னு வந்துடும். 250 into t meters. இப்போ அதே டைமில் என்ன ஆகுது அப்படின்னா இங்கேருந்து நான் ஃபயர் பண்ணுற கன் வந்து இந்த ஏர்கிராஃப்டை வந்து ஹிட் பண்ணுது. இந்த கன்னோட ஸ்பீடு இந்த மசிலோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா 500 மீட்டர் பெர் செகண்ட். இது ட்ராவல் பண்ணுற டைமும் அதே t செகண்ட்ஸ். அப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 500 into t. இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 500 into t. ஓகே, இப்போ நான் திரும்ப இதை கீழே அப்படியே ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த லைனோட லென்த்தும் இந்த லைனோட லென்த்தும் ஈக்குவல். அப்போ இதோட வேல்யூ 250 into t-னா இதோட வேல்யூவும் 250 into t. இந்த ஹைட் வந்து என்ன அப்படின்னா 6000. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஆங்கிள் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ தீட்டான்னு எடுத்துட்டோம்னா இது அட்ஜசன்ட் சைடு, இது வந்து என்ன அப்படின்னா ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஹைபாட்டன்யூஸோட வேல்யூ 500t, அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ 250t. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இந்த தீட்டா தான். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு adjacent side 250t divided by hypotenuse 500t. So tt gets cancelled. Therefore cos theta is equal to 250 500 cancel பண்ணோம்னா 1/2. அப்போ theta is equal to 60 degree. So theta ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 60 degree. So C is the answer. Next problem. A boy playing on the roof of a 10-meter high building. ஸோ ஒரு பையன் 10 மீட்டர் ஹைட் இருக்க பில்டிங்கில் ஒரு பையன் மேலே விளாண்டுட்டு இருக்கான். ஸோ த்ரோஸ் அ பால் வித் த ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் பெர் செகண்ட். இவன் இங்கேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு பால் த்ரோ பண்ணுறான் 10 மீட்டர் பெர் செகண்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. ஸோ இதிலிருந்து ஒரு பால் த்ரோ பண்ணுறான். த்ரோ பண்ணுற வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட். என்ன ஆங்கிளில் த்ரோ பண்ணுறான் அப்படின்னா 30 டிகிரி வித் த ஹரிசான்டல் லைன்லேருந்து 30 டிகிரியில் த்ரோ பண்ணுறான். ஸோ த்ரோ பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இந்த பால் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ப்ரொஜெக்ட் ஆகி கீழே வந்து கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணும் இந்த பால். ஆனால் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா how far from the throwing point will the ball be at a height of 10 meter from the ground. So groundல இருந்து 10 மீட்டர் ஹைட்டில் how far இந்த பாலோட த்ரோயிங் பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். பாலோட த்ரோயிங் பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ், அதாவது எந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா கிரவுண்ட்ல இருந்து 10 மீட்டர் ஹைட் இருக்க டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த த்ரோயிங் பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், தட் இஸ் டிஸ்டன்ஸ். இதை ஏ இதை பின்னு எடுத்துக்குவோம், இது வந்து சி. ஸோ ஏபிக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ திரும்ப சொல்கிறேன், ஒரு டவர் மேலே ஒரு பையன் விளாண்டுட்டு இருக்கான். இந்த டவரோட ஹைட் வந்து 10 மீட்டர்ஸு. இப்போ இந்த பையன் ஒரு பால் த்ரோ பண்ணுறான். அவன் த்ரோ பண்ணுற வெலாசிட்டி 10 மீட்டர் பெர் செகண்ட். என்ன ஆங்கிளில் த்ரோ பண்ணுறான் அப்படின்னா 30 டிகிரியில் த்ரோ பண்ணுறான். ஸோ பால் வந்து ப்ரொஜெக்டைல் பால் ஃபாலோஸ் தி பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல். பால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து கிரவுண்டில் வந்து விழுகும். ஆனால் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ அவன் த்ரோ பண்ணுற பாயிண்ட்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இந்த பால் வந்து கிரவுண்ட்லேருந்து 10 மீட்டர் ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் த்ரோ பண்ணுற பாயிண்ட்லேருந்து எந்த டிஸ்டன்ஸில் பால் வந்து கிரவுண்ட்லேருந்து 10 மீட்டர் ஹைட்டில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. பில்டிங்கோட ஹைட்டும் 10 மீட்டர். நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் இருக்க பாயிண்ட்டும் எங்கே இருக்குது அப்படின்னா கிரவுண்ட்லேருந்து 10 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஹரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும்தான். இதில் என்ன வராது அப்படின்னா வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வராது. இப்போ நமக்கு ஒரு சின்ன வேல்யூஸ் தெரியும். யூவோட வேல்யூ என்ன அப்படின்னா 10 மீட்டர் பெர் செகண்டு, தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. ஸோ இது ரெண்டும் நமக்கு தெரியும். ஸோ நம்ம கால்குலேட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ரேஞ்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே ஜியோட வேல்யூ 10 மீட்டர் பெர் செகண்டுன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. சைன் 30யோட வேல்யூ 1/2, காஸ் 30யோட வேல்யூ √3/2ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், u ஸ்கொயர் சைன் 2θ டிவைடட் பை ஜி இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் இன்ட்டு 2 சைன் θ into cos theta divided by g. So u ஓட வேல்யூ 10, அப்போ 10 ஸ்கொயர் இன்ட்டு 2 இன்ட்டு sin 30யோட வேல்யூ 1/2 இன்ட்டு cos 30யோட வேல்யூ √3/2 ஹோல் டிவைடட் பை g யோட வேல்யூ 10. இந்த ஒரு 10 கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும், இந்த 10ம் இந்த 2ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 5, which is equal to 5 into √3 meters. ஸோ √3யோட வேல்யூ என்ன அப்படின்னா 1.732. அப்போ 5 into 1.732ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 8.66 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 8.66 மீட்டர்ஸ். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 5 √3 மீட்டர்ஸ்.
or 8.66 meters. ஜஸ்ட் வேணும்னா கால்குலேட்டரில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபைவ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் sorry 5 into square root of 3. So 5 into square root of 3 is equal to, so 8.66. 5 into root of 3 oda value enna appadina 8.66. So namakku option enna appadina 8.66 meters. So this option. Let's move on to the next problem. A bomber plane moves horizontally with the speed of 500 meter per second. So ஒரு bomber plane வந்து 500 meter per second. So ஒரு bomber plane 500 meter per second ஸ்பீடில் மூவ் ஆயிட்டு இருக்கு. And a bomb released from it. So இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பாம்பர் பிளேன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதிலிருந்து ஒரு பாம்பை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இதிலிருந்து ஒரு பாம்பை ரிலீஸ் பண்ணுது. from it strikes the ground in 10 seconds. இந்த ரிலீஸ் ஆகிற பாம்பு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 10 செகண்ட்ஸில் கிரவுண்டை ஹிட் பண்ணுது. டைம் வந்து என்ன அப்படின்னா 10 seconds. angle at which it strikes the ground will be. இப்போ இது வந்து கிரவுண்டை எந்த ஆங்கிளில் ஸ்ட்ரைக் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கிரவுண்டை எந்த ஆங்கிளில் ஸ்ட்ரைக் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ ஒரு பாம்பர் பிளேன் வந்து 500 மீட்டர் பெர் செகண்டில் மூவ் ஆகுது. அப்போ இது ரிலீஸ் பண்ணுற பார்ட்டிகளோட ஸ்பீடும் என்ன அப்படின்னா 500 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இது ஒரு பார்ட்டிகுலர் ரிலீஸ் பண்ணுது. அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா 500 மீட்டர் பெர் செகண்டு. ஸோ ஒரு பார்ட்டிகிள் 500 மீட்டர் பெர் செகண்டில் இந்த ப்ரொஜெக்டைல் பாத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 10 செகண்ட்ஸில் ஹிட் பண்ணுது. ஸோ இது ரிலீஸ் பண்ணுறது எப்படி ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா ஹரிசாண்டலாக ரிலீஸ் பண்ணுது. அப்போ நமக்கு இதில் இனிஷியல் வெலாசிட்டி, ஸோ இப்போ இதோட பாமோட ரிலீஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஹரிசாண்டலாக இருக்குது. என்ன ஸ்பீடில் இருக்குது அப்படின்னா 500 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஹரிசாண்டல் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னா 500 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இது ரிலீஸ் பண்ணுறது ஹரிசாண்டலாக ரிலீஸ் பண்ணுது. அப்போ வெர்டிக்கல் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னா 0 மீட்டர் பெர் செகண்ட். இனிஷியலாக இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் வெலாசிட்டி, ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி 500 மீட்டர் பெர் செகண்ட். வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி என்ன அப்படின்னா 0 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இப்போ இது வந்து கீழே வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா 10 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா we just need to calculate the value of Vx and Vy. Vxன்றது என்ன அப்படின்னா V into cos theta, Vyன்றது என்ன அப்படின்னா V into sin theta. அதாவது இந்த பார்ட்டிக்கல் ரிலீஸ் ஆகி கீழே வந்து ஹிட் பண்ணும்போது ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ இப்போ இந்த வெலாசிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வெலாசிட்டிக்கு ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட் இருக்கும், ஒரு வெர்டிக்கல் காம்பனண்ட் இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட்டோட வேல்யூ Vx, வெர்டிக்கல் காம்பனண்ட்டோட வேல்யூ Vy. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா இது கிரவுண்டை எந்த ஆங்கிளில் ஹிட் பண்ணுச்சு அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு Vx is equal to Ux plus Ax into t அப்படின்னு தெரியும். Axோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. therefore Vx is equal to Ux ஓட வேல்யூ 500 plus 0 into time 10 which is equal to 500. அப்போ Vx ஓட வேல்யூ 500 தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் Vy is equal to Uy plus Ay into t. இப்போ பாம்பை ரிலீஸ் பண்ணுது. இந்த பாம்பு வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது. அப்போ Ayயோட வேல்யூ என்ன அப்படின்னா ப்ளஸ் g. ஸோ இது ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். டவுன்வர்ட் மோஷனாக இருந்தால் Ayயோட வேல்யூ ப்ளஸ் g,
அப்வர்டு மோஷனாக இருந்தால் ஏஒயோட வேல்யூ மைனஸ் ஜி. ஸோ விஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒயோட வேல்யூ 0. ஏன்னா பாம் ரிலீஸ் ஆகுறது ஹரிசாண்டலாக ரிலீஸ் ஆகுது. அப்போ வெர்டிக்கலாக அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா 0 ப்ளஸ் ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு டி. டைமோட வேல்யூ என்ன அப்படின்னா 10 செகண்ட்ஸ். ஜியோட வேல்யூ 10 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. டேக் ஜி இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். therefore 10 ஜியோட வேல்யூ 10 இன்ட்டு டைமோட வேல்யூ 10 இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ விஎக்ஸோட வேல்யூ 500, விஒய்யோட வேல்யூ 100 மீட்டர் பர் செகண்ட். 100 மீட்டர் பர் செகண்ட். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா விஎக்ஸ்ன்றது வி காஸ் தீட்டா, விஒய்ன்றது வி சைன் தீட்டா அப்படின்னு தெரியும். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுவோம். அதாவது விஒய் டிவைடட் பை விஎக்ஸ். விஒய்யோட வேல்யூ வி சைன் தீட்டா, விஎக்ஸோட வேல்யூ வி காஸ் தீட்டா. நம்ம கண்டுபிடிச்சது விஒய்யோட வேல்யூ 100, விஎக்ஸோட வேல்யூ 500. இப்போ இது ரெண்டுலையும் வி கேன்சல் ஆகிடும். ஸோ 100ஐயும் 500ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 1/5. சைன் தீட்டா வி காஸ் தீட்டா இஸ் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/5. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/5. தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/5. ஸோ இதில் இருந்து ஆன்சர் என்ன அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1/5 ஆன்சர். Move on to the next problem. Initial velocity with which a body is projected is 10 meter per second and the angle of projection is 60 degree. Find the range. இப்போ ஒரு பார்ட்டிக்கிளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். என்ன ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 10 மீட்டர் பெர் செகண்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இது என்ன ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 60 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு பார்ட்டிக்கிளை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இதோட ஸ்பீட் என்ன அப்படின்னா 10 மீட்டர் பெர் செகண்ட். இதோட ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதிலேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டைலில் ஏதோ ஒரு பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்லேருந்து 30 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்லேருந்து 30 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸை வந்து நமக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஆரில் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. ஒரு ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்எக்ஸு, ஒரு வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ஒய். ஸோ இந்த ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா இந்த ஆர். ஸோ ஆர்ன்றது என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் எஸ்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ்ஒய் ஸ்கொயர். ஆர்ன்றது என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் எஸ்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ்ஒய் ஸ்கொயர். இதில் இன்னொரு டேர்ம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் என்ன இருக்குது அப்படின்னா 30 டிகிரின்னு இருக்குது. இதோட வேல்யூ எஸ்ஒய், இதோட வேல்யூ எஸ்எக்ஸ். ஸோ இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, ஆங்கிள் 30 டிகிரி. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா tan 30 is equal to sy divided by sx. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்தை இப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்எக்ஸ் எஸ்ஒய் கேல்குலேட் பண்ணோம். ஸோ எஸ்எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா யூஎக்ஸ் இன்ட்டு டி ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஏஎக்ஸ் இன்ட்டு டி ஸ்கொயர். ஸோ ஏஎக்ஸோட வேல்யூ 0. அப்போ எஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸோட வேல்யூ யூ இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு டி ப்ளஸ் ஏஎக்ஸோட வேல்யூ 0ன்றதுனால அந்த டேர்ம் 0 ஆகிடும். இப்போ எஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூவோட வேல்யூ 10 காஸ் தீட்டா. ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து என்ன அப்படின்னா 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இப்போ நம்ம எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 10 மீட்டர் பெர் செகண்டில் எந்த ஆங்கிளில் நான் த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா 60 டிகிரியில் த்ரோ பண்ணுறேன். அப்போ யூ காஸ் தீட்டா இன்ட்டு டி. அப்போ 10 காஸ் 60 இன்ட்டு டி. அப்போ எஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு காஸ் 60யோட வேல்யூ 1/2 இன்ட்டு டி. அப்போ எஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10/2னா 5 இன்ட்டு டி அப்படின்னு வந்துடும். ஸோ இது ரெண்டுமே தீட்டான்னு எடுத்தோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்.
அதனால் இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிளை வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆங்கிள் எடுத்துப்போம், ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்குவோம் இந்த ஆங்கிளை. இந்த ஆங்கிள் தான் வந்து என்ன அப்படின்னா தீட்டா. 60 டிகிரின்றது தீட்டா, 30 டிகிரின்றது ஆல்ஃபா. ஸோ எஸ்எக்ஸோட வேல்யூ 5tன்னு கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு இங்கே எஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5t, எஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5t அப்படின்னு கிடச்சிருச்சு. அடுத்து எஸ்ஒய் கால்குலேட் பண்ண போகிறேன். எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒய் இன்ட்டு டி ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஏஒய் இன்ட்டு டி ஸ்கொயர். இப்போ பார்ட்டிக்கல் அப்பவர்ட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போ ஏஒய் இஸ் ஈக்குவல் டு -g, ப்ரொஜெக்ஷன் வந்து அப்பவர்ட்ஸில் இருக்குது. அப்போ எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒய்யோட வேல்யூ யூ சைன் தீட்டா இன்ட்டு டி மைனஸ் ஹாஃப் இன்ட்டு ஜிடி ஸ்கொயர். ஏன்னா ஏஒய்க்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா -g அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு யூவோட வேல்யூ 10 இன்ட்டு சைன் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து 60 டிகிரி இன்ட்டு டி மைனஸ் ஹாஃப் இன்ட்டு ஜியோட வேல்யூ 10 இன்ட்டு டி ஸ்கொயர். ஸோ ஜிக்கு பதிலாக ஏதாவது டேர்ம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, எடுத்துக்க சொல்லலை. ஸோ நம்மளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜி இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு சைன் 60யோட வேல்யூ √3/2 இன்ட்டு டி மைனஸ் 10 இன்ட்டு y கேன்சல் பண்ணோன்னா 5 இன்ட்டு டி ஸ்கொயர். ஸோ இங்கே 10 2 கேன்சல் பண்ணோன்னா 5ன்னு வந்துடும். ஸோ எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு 5√3 இன்ட்டு டி மைனஸ் 5t ஸ்கொயர். ஸோ எஸ்ஒயோட வேல்யூ தெரியும், எஸ்எக்ஸோட வேல்யூ தெரியும். இதிலிருந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் இந்த ட்ரையாங்கிளில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள், ஸோ ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா 30 டிகிரி. ஸோ இது எஸ்ஒய், இது எஸ்எக்ஸ். எஸ்ஒயோட வேல்யூ 5 இன்ட்டு √3 இன்ட்டு டி மைனஸ் 5t ஸ்கொயர். எஸ்எக்ஸோட வேல்யூ 5 இன்ட்டு டி. ஸோ இதிலிருந்து tan 30 இஸ் ஈக்குவல் டு எஸ்ஒய் டிவைடட் பை எஸ்எக்ஸ். ஸோ இதில் நம்ம 5 இன்ட்டு டி காமனாக எடுத்தோம்னா 5 இன்ட்டு டி காமனாக எடுத்தோம்னா √3 மைனஸ் டி அப்படின்னு வரும். ஸோ மேலே 5t இன்ட்டு √3 மைனஸ் டி டிவைடட் பை 5t. எஸ்எக்ஸோட வேல்யூ 5t. ஸோ இந்த 5t கேன்சல் ஆகிடும். tan 30யோட வேல்யூ 1 டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு √3 மைனஸ் டி டிவைடட் பை 1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 1 இஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு √3 3 மைனஸ் √3 இன்ட்டு டி. √3t இந்த பக்கம் கொண்டு வரேன், 1 இந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ √3t மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆகிடும். √3 இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு 3, 1 அந்த பக்கம் போகும்போது -1 இஸ் ஈக்குவல் டு 2. √3t இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ t இஸ் ஈக்குவல் டு 2/√3 செகண்ட்ஸ். t இஸ் ஈக்குவல் டு 2/√3 செகண்ட்ஸ். அப்போ ஒரு பார்ட்டிக்கலை நம்ம இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது இந்த பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா 2/√3 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. சரி, இப்போ 2/√3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம எஸ்எக்ஸ் எஸ்ஒயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 2/√3. டி இஸ் ஈக்குவல் டு 2/√3. அப்போ எஸ்எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 5 இன்ட்டு டி. 5 into 2 divided by √3 is equal to 10 divided by √3. அடுத்து SY is equal to 5√3 into t minus 5t square, which is equal to 5√3 into 2/√3 minus 5t square. So 5 into 2/√3 the whole square. So in the √3 cancel ஆகிடும். அப்போ SY is equal to 10, 5 into 2 10 minus 5 into 2 square 4. அப்போ 5 into 4 20 divided by √3 square பண்ணோன்னா 3, which is equal to 30 minus 20 divided by 3, which is equal to 10/3. So SY ஓட வேல்யூ 10/3 meters, SX ஓட வேல்யூ 10/√3 meters, T ஓட வேல்யூ 2/√3 seconds. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஆர். இந்த ஆர் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா எஸ்எக்ஸ் ப்ளஸ் எஸ்ஒய், ரூட் ஆஃப் எஸ்எக்ஸ் ப்ளஸ் எஸ்ஒய் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ்ஒய் ஸ்கொயர். சரி,
ஸோ ரூட் ஆஃப் எஸ்எக்ஸ் ஸ்கொயர் பண்ணணும் 10/√3 ஸ்கொயர் ப்ளஸ் 10/3 the whole square is equal to root of 10 square na 100 divided by √3 square என்றது 3, 10 square 100, 3 square என்றது 9, அப்போ root of 300 plus 100 divided by 9. So therefore r is equal to root of 400 by 9. So 400 க்கு root எடுத்தோம்னா 20 divided by 3. So range ஓட value என்ன அப்படின்னா 20/3 meters. So range ஓட value 20/3 meters. So r is equal to 20 divided by 3 meters. Next problem. So the vector algebra la irukku. The position vectors of points a, b, c and d are a is equal to 3i plus 4j plus 5k vector. So a என்றது ஒரு vector. a யோட வேல்யூ என்ன அப்படின்னா கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னா 3, 4, 5 அப்படின்னு இருக்கு. அடுத்து b யோட கோஆர்டினேட்ஸ் வந்து 4, 5, 6. ஸோ ஏதோ ஒரு வேல்யூ இது b யோட கோஆர்டினேட்ஸ், இதோட வேல்யூ 4, 5, 6 அப்படின்னு இருக்கு. அடுத்து c யோட வேல்யூ 7, 9, 3. ஸோ c யோட வேல்யூ 7, 9, 3 ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. c யோட வேல்யூ 7, 9, 3 அப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருக்கு. அடுத்து d யோட வேல்யூ 4 + 6. ஸோ d யோட வேல்யூ 4, 6 அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. இப்போ தென் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ஸ் ab அண்ட் cdr. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் ஏபின்றது என்ன அப்படின்னா ஏலேருந்து பிக்கு ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுது, அதே மாதிரி சியிலிருந்து டிக்கு ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுது. இதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஏபினா என்னென்னா இட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஏ டு பி, சிடினா என்ன அப்படின்னா the particle travels from சி டு டி. அப்போ ஜென்ரலாக நம்ம இந்த ஏன்ற பாயிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஓஏ வெக்டர். ஸோ ஓஏ வெக்டர்ன்றது என்ன அப்படின்னா 3i + 4j + 5k வெக்டர். ஓபி அடுத்து பி வெக்டர், அதாவது ஓபி வெக்டர். ஓன்றது என்ன அப்படின்னா ஆரிஜின். ஆரிஜின்லேருந்து பியோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 4i வெக்டர் + 5j வெக்டர் + 6k வெக்டர். அதாவது ஆரிஜின்லேருந்து பிக்கு எப்படி போகிறது அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸில் 400 டிஸ்டன்ஸ் போனோம், அடுத்து ஒய் ஆக்சஸில் 500 டிஸ்டன்ஸ் போனோம், அப்புறம் இசட் ஆக்சஸில் 600 டிஸ்டன்ஸ் போனோம். இதே இது ஆரிஜின்லேருந்து ஏக்கு எப்படி போகிறது அப்படின்னா 3 மீட்டர்ஸ்னே வச்சுக்கோமே, 3 மீட்டர்ஸ் எக்ஸ் ஆக்சஸ், அடுத்து அங்கேருந்து 4 மீட்டர்ஸ் ஒய் ஆக்சஸில் ட்ராவல் பண்ணோம், அடுத்து 5 மீட்டர்ஸ் இசட் ஆக்சஸில் ட்ராவல் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஏலேருந்து பி போகிறது ஏபி வெக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஓபி மைனஸ் ஓஏ. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஏபி வெக்டர் அப்படின்றது. ஸோ ஓபின்றது என்ன அப்படின்னா ஆரிஜின்லேருந்து பியோட பாயிண்ட். இப்போ இதுதான் ஆரிஜின், இது ஏ, இது பி அப்படின்னு வச்சுக்கோம். இது ஓஏ, இது ஓபி, இது ஓஏ, இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஓபி, இது ஓபி, இது வந்து ஓஏ. அப்போ ஏபி அப்படின்றது என்ன அப்படின்னா ஓபி மைனஸ் ஓஏ, ஓபி மைனஸ் ஓஏ. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஏபிக்கு நடுவில் இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஓபி மைனஸ் ஓஏ. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா ஐ வெக்டர் ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 1i வெக்டர் ப்ளஸ் ஜே ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 1j வெக்டர் ப்ளஸ் கே ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 6 - 5 1k வெக்டர். ஸோ 4 - 3 1i வெக்டர், 5 - 4 1j வெக்டர், 6 - 5 1k வெக்டர். அதாவது ஐ வெக்டர் ப்ளஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கேன்னு எழுதினாலும் ஓகே தான், 1i + 1j + 1kன்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ இதே மாதிரி சிடி, சிடின்றது என்ன அப்படின்னா டி வெக்டர் மைனஸ் சி வெக்டர், ஓடி வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர், ஓடி மைனஸ் ஓசி. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா டியும் சியும் மைனஸ் பண்ணோன்னா 4i - 7i, அப்போ -3i வெக்டர் ப்ளஸ் 6j - 9j, அப்போ -3j வெக்டர்
ப்ளஸ் 3 ப்ளஸ் இங்கே கே வெக்டர் இல்லை, அப்போ இது என்ன அப்படின்னா ப்ளஸ் 0k வெக்டர், 0k மைனஸ் 3k, அப்போ என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 3k வெக்டர். ஸோ ஏபியோட வேல்யூ i ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே, சிடியோட வேல்யூ 3i மைனஸ் 3j மைனஸ் 3k. இப்போ இந்த ரெண்டு வெக்டர்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ AB இஸ் ஈக்குவல் டு, இது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இது சால்வ் பண்ணுறதுக்கு. சரி, ஏபியோட வேல்யூ i ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே, சிடியோட வேல்யூ மைனஸ் 3 இன்ட்டு ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே. ஸோ மைனஸ் 3 இன்ட்டு இது எது, அப்போ சிடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 இன்ட்டு ஏபி வெக்டர். அப்போ சிடின்றது எதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஏபியோட நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஏபி வெக்டர் இந்த பக்கம் இருந்தது அப்படின்னா சிடி வெக்டர்ன்றது இந்த பக்கம் இருக்குது. ஆனால் ஏபி வெக்டரை விட எப்படி இருக்குது, இது ஏபி வெக்டராக இருந்தால் இது வந்து 3 டைம்ஸ் தி ஏபி வெக்டர், பட் இது பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னா இது நெகட்டிவ் டைரக்ஷன். அப்போ இது இந்த டைரக்ஷனில் இருந்ததுன்னா இது இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் என்ன அப்படின்னா ஆன்டி பேரலல், இது ரெண்டும் ஆன்டி பேரலல். இன்னொன்று நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா a டாட் பி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு தெரியும். இது ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதாவது இங்கே a டாட் பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஏபி வெக்டர் டாட் சிடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏபி இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் சிடி இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இது ரெண்டையும் ஏபியையும் சிடியையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோன்னா 1 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் மைனஸ் 3 ப்ளஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏபி. இதோட மாடுலஸ் என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா √3. ஏபியோட வேல்யூ √3. சிடியோட மாடுலஸ் என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர், அப்போ ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 9 ப்ளஸ் 9, அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா ரூட் ஆஃப் 27. ஸோ ரூட் ஆஃப் 27 இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் 9 இருக்குது. அப்போ மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு √27 எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் 9 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். ரூட் ஆஃப் 9 இன்ட்டு 3, 9 ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோம்னா 3 இன்ட்டு √3 இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ √3 இன்ட்டு √3 3ன்னு வந்துடும், ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது. ஸோ 3 இன்ட்டு 3 9. அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9 டிவைடட் பை 9. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. therefore தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ தீட்டா வந்து 180 டிகிரி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன்டி பேரலல். ஸோ நம்ம எந்த மெத்தடில் வேணாலும் சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக அனலைஸ் பண்ணணும் ஆன்சர்ஸை. ஸோ ஃபாஸ்ட் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா இப்போ வெக்டர் அல்ஜிப்ரா உங்களுக்கு கிளியராக இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஃபாஸ்ட் அனாலிசிஸ் பண்ண முடியாது. இப்போ வெக்டர் அல்ஜிப்ரா ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்டி பேரலல். ஏபியும் சிடியும் எப்படி இருக்குது அப்படின்னா ஆன்டி பேரலல். So next problem. A projectile thrown with the velocity v making angle theta with the vertical gains maximum height h in the time for which the projectile remains in air. The time period is. இப்போ ஒரு ப்ரொஜெக்டைல் நான் த்ரோ பண்ணுறேன், அதோட வெலாசிட்டி வந்து வீண் கொடுத்துருக்காங்க. இங்கே நல்லா நோட் பண்ணோம், இங்கே வந்து என்ன அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி வீண் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஒரு பார்ட்டிக்கல் த்ரோ பண்ணுறோம், இனிஷியல் வெலாசிட்டி வி, இதோட ஆங்கிள் தீட்டா. இப்போ இந்த ப்ரொஜெக்டைலோட மேக்ஸிமம் ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹச்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டைல் எப்படி இருக்குது, இதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து என்ன அப்படின்னா ஹச்சு. இந்த டைம் ஃபார் விச் த ப்ரொஜெக்டைல் ரிமைன்ஸ் இன் ஏர். இப்போ நான் த்ரோ பண்ணுறேன், எவ்வளோ நேரம் அது ஏரில் இருக்குது. ஸோ இந்த ப்ரொஜெக்டைல் டோட்டல் ப்ரொஜெக்டைலோட டைம், அதோட டைம் பீரியட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டோட்டல் ப்ரொஜெக்டைலோட டைம் பீரியட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ரொஜெக்டைலோட டைம் பீரியட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா 2u இன்ட்டு சைன் தீட்டா
டிவைடட் பை ஜி. இதான் வந்து டோட்டல் டைம் பீரியட். இங்கே யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, ஆனால் நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளமில் வின்றது இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ இங்கே டைம் இன் ஏர் என்ன வந்துடும் அப்படின்னா 2v இன்ட்டு சைன் தீட்டா டிவைடட் பை ஜின்னு வந்துடும். ஆனால் நமக்கு ஆன்சரில் என்ன இருக்குது அப்படின்னா ஹச்ன்ற டேர்ம் இருக்குது. ஸோ இந்த ஹச்ன்ற டேர்மை நம்ம ரிலேட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ நமக்கு ஹச் அப்படின்னா என்ன, ஹச்ன்றது மேக்ஸிமம் ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹச்சோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் ஹைட்டுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g. யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g. இங்கே மேக்ஸிமம் ஹைட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளமில் வின்றது இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ என்ன வரும் அப்படின்னா வி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g அப்படின்னு வரும். ஸோ வி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g. நமக்கு டைம் இன் ஏரில் ட்ராவல் ஆகிற டைம் என்ன அப்படின்னா 2v இன்ட்டு சைன் தீட்டா பை ஜி. இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ மேக்ஸிமம் ஹைட்டோட வேல்யூ வி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g. இதில் ஜி மேலே கீழே நான் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வந்துடும் அப்படின்னா, ஸோ இதில் ஜியால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோன்னா வி ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை ஜி ஸ்கொயர் இன்ட்டு ஜி டிவைடட் பை 2. ஸோ இதில் நான் ஜியால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்போ ஜி இந்த 2 தனியாக எடுத்துடுறோம். கீழே ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா ஜி இன்ட்டு ஜி ஸ்கொயர். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஹைட்டோட வேல்யூ வி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை ஜி ஸ்கொயர் இன்ட்டு ஜி பை 2. அப்படி இல்லை அப்படின்னா ஹச் இஸ் ஈக்குவல் டு வி சைன் தீட்டா டிவைடட் பை ஜி whole square into g by 2 whole square into g by 2. ஸோ நம்ம கிடைச்சிருக்க டைம் என்ன அப்படின்னா t is equal to 2v into sin theta divided by g. 2v into sin theta divided by g. ஸோ இங்கே v into sin theta by g க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா t by 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ t by 2 is equal to v sin theta divided by g. ஸோ இங்கே v sin theta by g க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த t by 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ h is equal to t by 2 whole square into g divided by 2. அப்போ h is equal to t square into g divided by 2 square ஓட வேல்யூ 4 into 2 8. அப்போ t square is equal to, இதிலிருந்து t square is equal to 8h divided by g. Therefore t is equal to root of 8h divided by g. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா டைம் இன் ஏர். ஸோ ஏரில் இந்த ப்ரொஜெக்டைல் இருந்த டைம் வந்து என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் 8h டிவைடட் பை g. ஸோ ரூட் ஆஃப் 8h டிவைடட் பை g. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A ball is thrown from a point v0 with the speed. A ball is thrown from a point v0 with the speed v0 at an elevation angle theta. ஸோ இப்போ இங்கே ஒரு பால் த்ரோ பண்ணுறாங்க. என்ன ஸ்பீடில் த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா v0ன்ற ஸ்பீடில் த்ரோ பண்ணுறாங்க. இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னா தீட்டா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே இனிஷியல் வெலாசிட்டின்றது என்ன அப்படின்னா v0, ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா தீட்டா. சரி, from the same point and at the same instant a person starts running with the constant speed v0 by 2. இப்போ இதே பாயிண்ட்ல இருந்து ஒரு பர்சன் ரன் ஆக ஆரம்பிக்கிறான். ரன் ஆகுறது என்ன ஸ்பீடில் ரன் ஆகுறான்னா v0 by 2 அப்படின்ற ஸ்பீடில் ரன் ஆகுறான். இந்த ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, யூனிஃபார்ம் வெலாசிட்டி எல்லாமே சேம் தான். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கான் டு கேட்ச் த பால். இப்போ இந்த பால் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி கீழே வருது. இவன் ஓடி போகிறாங்க. இப்போ இவன் ஓடி போய் இந்த பாலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்ச் பண்ணணும். அப்போ இந்த பால் இங்கேருந்து இங்கே வர்ற டைமும் இவன் ஓடி போகிற இந்த டைமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த ப்ரொஜெக்டைலோட டைமும் இவன் ரன் ஆகிற டைமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். வில் த பர்சன் பி ஏபிள் டு கேட்ச் த பால்? இஃப் எஸ், இப்போ இவனால் பாலை கேட்ச் பண்ண முடியுமா? எஸ் அப்படின்னா
அந்த ப்ரொஜெக்ஷனோட ஆங்கிள் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆங்கிள் என்னவா இருந்தால் இந்த ப்ரொஜெக்ட் ஆகிற டைமோ இவன் ஓடி போகிற டைமில் இந்த பாலை வந்து கேட்ச் பண்ண முடியும். இதில் நமக்கு இன்னொன்று என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, பால் த்ரோ பண்ணுறதோட இனிஷியல் வெலாசிட்டி V0, இவன் ஓடுறான் இல்லையா, இவனோட வெலாசிட்டி வந்து V0/2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இவன் ஓடுறதுன்றது என்ன அப்படின்னா ரேஞ்ச். ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சோட வேல்யூ என்ன அப்படின்னா வெலாசிட்டி இன்டூ டைம், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது ரெண்டு ப்ரொஜெக்டைலோட டைம் t, இவனோட டைமும் t. இது பாலோட ரேஞ்சு. இந்த ரேஞ்ச் வந்து இந்த மேனோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ பாலோட ரேஞ்சுன்னு எடுத்துட்டோம்னா பாலோட ரேஞ்ச், ஸோ ரேஞ்சுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா u² sin 2θ/g. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரேஞ்சோட வேல்யூ. இப்போ இங்கே யூன்றது என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா பால் த்ரோ பண்ணுறதோட வெலாசிட்டி V0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே யூக்கு பதிலாக V0² sin 2θ/g. இதுதான் ரேஞ்ச். இப்போ ஜியோட வேல்யூ ஓகே. ஸோ R is equal to V0² sin 2θ/g. இப்போ இங்கே ஓடி போகிற டைம் வந்து t. இந்த டைம் வந்து என்ன அப்படின்னா இந்த டைமோட வேல்யூ, ரேஞ்சுக்கான டைம் என்ன அப்படின்னா ரேஞ்சுக்கான டைம் 2u sin θ/g. இங்கே யூன்றது என்ன அப்படின்னா V0. அப்போ ரேஞ்சோட டைம் என்ன அப்படின்னா 2v0 into sin θ/g. ரேஞ்சுக்கான டைம் 2v0 into sin θ/g. இந்த ரேஞ்சுக்கான டைமும் இந்த பர்சன் இங்கே ஓடி போகிற டைமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். இந்த பர்சன் இங்கேருந்து ரன் ஆக ஆரம்பிக்கிறான், பால் இங்கேருந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. இந்த பால் இங்கே வந்து விழுகிற டைமும் இந்த பர்சன் இங்கே போகிற டைமும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ரேஞ்சோட டைம் இஸ் ஈக்குவல் டு த பர்சன்ஸ் ட்ராவலிங் டைம். இப்போ இதுதான் வந்து பர்சனோட ட்ராவலிங் டைம் TP. இவனோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா V0/2. அப்போ பர்சனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் SP is equal to V0/2 கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இன்டூ டைம் TP. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது யூனிஃபார்ம் வெலாசிட்டியாக இருந்ததுன்னா V into T மட்டும்தான். ஸோ இங்கே U into T or V into T. இங்கே யூவோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்கன்னா V0/2. பர்சனோட வெலாசிட்டி V0/2 into TP, time taken by the person to travel through the range. So அப்போ V0/2 into TP ஓட வேல்யூ 2v0 into sin theta 2v0 into sin theta divided by g. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இந்த ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும். மேன் இங்கேருந்து டிஸ்பிளேஸ் ஆகிற இதுவும் இந்த ரேஞ்சும் எப்படி இருக்கணும் அப்படின்னா இது ரேஞ்ச், பாலோட ரேஞ்சு, இது மேனோட பர்சனோட டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ரெண்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். டைம் ஈக்குவல்னு நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. TP is equal to TRன்னு எடுத்து தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ SP is equal to range, person's displacement is equal to range. பர்சனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருந்தது அப்படின்னா இங்கே 2 கேன்சல் ஆகிடும். V0² into sin θ/g, V0² into sin square theta divided by g. V0² into sin θ/g. V0² into sin θ/g. ரேஞ்சோட வேல்யூ என்ன அப்படின்னா V0² into sin 2θ divided by g. g கேன்சல் ஆகிடும். V0² கேன்சல் ஆகிடும். அப்போ sin θ is equal to sin 2θ. sin θ is equal to sin 2θ. sin 2θன்றது என்ன அப்படின்னா 2 sin θ into cos θ. அப்போ sin θ is equal to 2 sin θ into cos θ. sin θ is equal to 2 sin θ into cos θ. இதில் sin θ cancel ஆகிடும். Therefore 2 cos θ is equal to 1, which implies cos θ is equal to 1/2. அப்போ θ is equal to 60 degree. So θ ஓட வேல்யூ 60 degree இருந்தால்
அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இவனால் பாலை கேட்ச் பண்ண முடியும். எஸ், முடியும். என்ன ஆங்கிளில் இருந்தால் 60 டிகிரியில் இருந்தால் பாலை கேட்ச் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளம் திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். இதோட ஸ்டார்டிங் மட்டும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ ஒரு பாலை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இதோட வெலாசிட்டி v0. இந்த பால் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி கீழே கிரவுண்டை வந்து ரீச் பண்ணதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து tr. இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த பாலை இங்கே த்ரோ பண்ண அதே டைமில் இங்கேருந்து ஒரு பர்சன் ட்ராவல் ஆக ஆரம்பிக்கிறான். இவனோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா v0/2. ஸோ இப்போ இந்த பால் இங்கே வந்து விழுகிற டைமும் இவன் ட்ராவல் பண்ணுற டைமும் ஈக்குவல். பர்சனோட ட்ராவலிங் டைமும் பால் ரேஞ்சுக்காக எடுத்துக்கிற டைமும் ஈக்குவல். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா TP = 2v0 sin θ/g அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இப்போ இந்த ரேஞ்சும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ரேஞ்சோட வேல்யூவை டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூவை ஈக்குவேட் பண்ணுறோம். ரேஞ்சுக்கு ஃபார்முலா இருக்குது, கேல்குலேட் பண்ணிட்டோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வெலாசிட்டி இன்ட்டு டைம். ஸோ இந்த வெலாசிட்டி இன்ட்டு டைமை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா sin θ = sin 2θ வருது. அதிலிருந்து cos θ = 1/2. இப்போ θ = 60 டிகிரி. ஸோ ஒரு ப்ராப்ளம் புரியலைன்னா 1 or 2 டைம்ஸ் அதே ப்ராப்ளத்தை திரும்ப வாட்ச் பண்ணுங்கள். அப்படி இருந்தும் புரியலை அப்படின்னா எந்த ப்ராப்ளம் புரியலையோ அந்த ப்ராப்ளத்தில் என்ன query இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணி அனுப்புங்க. எந்த இடம் உங்களுக்கு புரியல, இல்லை ப்ராப்ளமே சுத்தமாக புரியலையா அப்படின்றத எங்களுக்கு மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்லேயோ இமெயில்லையோ அனுப்புங்க. வித்தின் 2 days உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிடும். If vectors a vector is equal to cos omega t into I vector plus sin omega t into j vector and b vector is equal to cos omega t by 2 into I vector plus sin omega t by 2 into j vector are functions of time, then the value of t at which they are orthogonal to each other. ஸோ இப்போ a வெக்டரும் b வெக்டரும் ஆர்த்தோகனல் அப்படின்னா பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். ஸோ a வெக்டரும் b வெக்டரும் எப்போ பெர்பெண்டிகுலராக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. So a vector, when will be a vector perpendicular to b vector? A vector perpendicular to b vector. அப்படி எந்த டைமில்? at எந்த டைமில் a வெக்டரும் b வெக்டரும் பெர்பெண்டிகுலராக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெர்பெண்டிகுலருக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். பெர்பெண்டிகுலர்னா தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா a டாட் b is equal to modulus of a into modulus of b into cos theta. அதே மாதிரி a cross b is equal to modulus of a cross b is equal to modulus of a into modulus of b into sin theta அப்படின்னு தெரியும். இப்போ இதில் இங்கே தீட்டாவுக்கு பதிலாக 90 டிகிரி போட்டோம்னா இந்த டேர்ம் வந்து என்னவாயிடும் அப்படின்னா 0 ஆகிடும். அதாவது a டாட் b is equal to modulus of a into modulus of b into cos 90. ஏன்னா தீட்டா வந்து 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் ஆர்த்தோகனல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. அப்போ a டாட் b is equal to 0. இப்போ ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா cos omega t into I vector plus sin omega t into j vector dot cos omega t divided by 2 I vector plus sin omega t divided by 2 j vector is equal to 0. ஸோ ரெண்டையும் டாட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 0ன்னு வரணும். இப்போ I டாட் I is equal to 1. அப்போ cos omega t into cos omega t by 2. ஸோ ரெண்டையும் டாட் பண்ணோன்னா cos omega t into cos omega t divided by 2 ப்ளஸ் j ரெண்டையும் டாட் பண்ணோன்னா sin omega t into sin omega t divided by 2. ஸோ sin omega t into sin omega t divided by 2 is equal to 0. ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா cos a cos b plus sin a sin b is equal to 0ன்னு இருக்கு. அப்போ அதை எப்படி எழுதலாம்? cos of a minus b. இது cos a cos b sin a sin b. ஸோ இங்கே ஏயோட வேல்யூ omega t, பியோட வேல்யூ omega t divided by 2. அப்போ cos of a minus b omega t minus omega t divided by 2 is equal to 0. So cos of omega t minus omega t by 2 is equal to 0. cos ஓட எந்த வேல்யூ 0னா cos 90 0.
So இது cos of omega t minus omega t by 2 is equal to cos 90. So cos of omega t minus omega t by 2 na omega t by 2 is equal to cos 90 pi by 2 னு எழுதலாம். Therefore omega t divided by 2 is equal to pi by 2. So 2 cancel ஆயிடும். அப்போ omega t is equal to pi or t is equal to pi divided by omega. So t யோட வேல்யூ pi by omega இருக்கும்போது a வெக்டரும் b வெக்டரும் எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். So when t is equal to pi by omega, a and b vector will be perpendicular. Two projectiles A and B thrown with the speeds in the ratio 1:2 acquired the same heights. If A is thrown at an angle of 45 degree with the horizontal, the angle of projection of B will be. இப்போ ரெண்டு பார்ட்டிகிள் நம்ம த்ரோ பண்ணுறோம். ஸோ ஒரு பார்ட்டிகிள் வந்து A, ஒரு பார்ட்டிகிளோட ப்ரொஜெக்டைல் வந்து A, இன்னொரு பார்ட்டிகிளோட ப்ரொஜெக்டைல் வந்து B. இப்போ A நான் த்ரோ பண்ணுறதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா U. A நான் த்ரோ பண்ணுறதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா U. இது எந்த ஆங்கிளில் த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா 45 டிகிரியில் த்ரோ பண்ணுறேன். இதை 45 டிகிரியில் த்ரோ பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரொஜெக்டைல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுது. மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் A மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுது. இப்போ இது இன்னொரு பார்ட்டிகிளை நான் த்ரோ பண்ணுறேன். இது ஃபாலோ பண்ணுற ப்ரொஜெக்டைல் வந்து B. B thrown with the speeds in the ratio A and B thrown with the speeds in the ratio 1:2. ஸோ இதை வந்து நான் U அப்படின்னு எடுத்தேன்னா இந்த பார்ட்டிகிள் நான் த்ரோ பண்ணுறதை எப்படி எடுக்கணும்னா √2 into U அப்படின்னு எடுக்கணும். ஸோ ஏன்னா இதோட ரேஷியோ என்ன அப்படின்னா 1:2. அப்போ இது வந்து 1 into U, இது வந்து √2 into U. இப்போ இது அட்டைன் பண்ணுற ஹைட்டும் அதே ஹைட் அட்டைன் பண்ணுது. ஸோ இதோட மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் B, இது மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் A, மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் B. நமக்கு இது இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் ஏவும் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் பின்னு கொடுத்துட்டாங்க. ஏயோட ஆங்கிள் 45 டிகிரி, ஏயோட வெலாசிட்டி U, பியோட ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதை வந்து நான் தீட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். இதோட வெலாசிட்டி வந்து √2U. ஓகே. ஸோ இப்போ ஹைட் ஆஃப் நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் B அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஹைட்டுக்கு ஜென்ரல் ஃபார்முலா, ஹைட்டோட ஜென்ரல் ஃபார்முலா U² sin square theta divided by 2G. ஸோ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் ஏன்னு வரும்போது UA², வெலாசிட்டி ஆஃப் A² into sin square theta A. ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் A, theta A என்றது angle of projection of A divided by 2G is equal to maximum height of B என்றது UB square into sin square theta B divided by 2G. ஸோ இதில் 2G cancel ஆகிடும். UA ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா UA ஓட வேல்யூ U, UB ஓட வேல்யூ √2Uன்னு எடுத்துட்டோம். ஏன்னா இது ரெண்டோட ரேஷியோ என்ன கொடுத்துட்டாங்கன்னா 1:√2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ UAவுக்கு பதிலாக Uன்னு எடுத்துக்கிறோம், UBக்கு பதிலாக √2Uன்னு எடுத்துக்கிறோம். therefore UA² is equal to U² into theta A. theta A ஓட வேல்யூ 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ sin square 45, U² into sin square 45 is equal to UB. UB ஓட வேல்யூ என்ன அப்படின்னா √2 into U. அப்போ √2U whole square into sin square theta B. ஸோ நம்ம இதிலிருந்து theta B ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே U² into sin square 45 ஓட வேல்யூ 1/2 is equal to √2² பண்ணோன்னா 2 into U² into sin square theta B. ஸோ இப்போ U² கேன்சல் ஆகிடும். இப்போ 2 sin square theta B is equal to 1/2. 2 sin square theta B is equal to 1/2, which implies sin square theta B is equal to 1/4. அப்போ sin theta B is equal to ரெண்டு பக்கமாக ரூட்டை ரிமூவ் பண்ணோன்னா 1/2ன்னு வந்துடும். therefore theta B is equal to 30 degree. அப்போ ரெண்டாவது ப்ரொஜெக்ஷன் பியோட ப்ரொஜெக்ஷனோட ஆங்கிள் என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா 30 டிகிரியாக இருந்திருக்கணும். ஸோ இதோட ஆங்கிள் 45 டிகிரி, இதோட வெலாசிட்டி யூன்னு இருக்கு.
இதோட ஆங்கிள் 30 டிகிரின்னு இருந்து இதோட வெலாசிட்டி √2u இருந்தது அப்படின்னா இது ரெண்டு ரீச் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஹைட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A projectile can have the same range r for two angles of projection. If t1 and t2 be the time of flights in the two cases, then the product of the two time of flights is directly proportional to. A projectile can have the same range r for two angles of projection. If t1 and t2 be the time of flights in the two cases, the product of the two time of flights is directly proportional to. இப்போ ஒரு சின்ன ஜென்ரல் கேஸ் ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல இப்போ ஒரு பார்ட்டிக்கிளை ஒரு வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறோம். இப்போ ஒரு பார்ட்டிக்கிளை ஒரு வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறோம். இதோட ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டா 1 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த பார்ட்டிக்கிள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரேஞ்ச் அட்டன் பண்ணுது. இந்த பார்ட்டிக்கிளோட ரேஞ்ச் வந்து r அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இன்னொரு பார்ட்டிக்கிளை நான் வேறு ஒரு ஆங்கிளில் த்ரோ பண்ணுறேன். இதோட இனிஷியல் வெலாசிட்டி u. இப்போ இன்னொரு பார்ட்டிக்கிளை நான் வேறு ஒரு ஆங்கிளில் த்ரோ பண்ணுறேன். ஸோ இந்த பார்ட்டிக்கிளும் அதே ரேஞ்சை ரீச் பண்ணுது, இந்த பார்ட்டிக்கிளும் அதே ரேஞ்சை ரீச் பண்ணுது. ரெண்டுக்கும் நான் யூஸ் பண்ணுற வெலாசிட்டி சேம். இந்த ஆங்கிள் தீட்டா 2, ரெண்டோட வெலாசிட்டியும் u. இதோட ஆங்கிள் தீட்டா 1, இதோட ஆங்கிள் தீட்டா 2. ரெண்டோட ரேஞ்சும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஆறுன்னு இருக்குது. ரெண்டோட ரேஞ்சும் ஆறுன்னு இருக்குது. அப்போ இது எப்படி பாசிபிள்? இப்போ ரேஞ்சோட ஜென்ரல் ஃபார்முலா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? r is equal to u square into sin square theta divided by g, sin 2 theta divided by g. இப்போ தீட்டா 1ம் தீட்டா 2ம் ஈக்குவலாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஓகே. ஆனால் இங்கே தீட்டா 1ம் தீட்டா 2ம் டிஃப்ரெண்ட். தீட்டா 1 அண்ட் தீட்டா 2 ஆர் டிஃப்ரெண்ட் பட் ரேஞ்சஸ் ஆர் சேம். ரேஞ்சஸ் ஆர் சேம் அண்ட் இனிஷியல் வெலாசிட்டியும் எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக இருக்குது. இனிஷியல் வெலாசிட்டியும் சேமாக இருக்குது அப்படின்னா ஸோ r1 is equal to r2. r1ஓட வேல்யூ u square into sin 2 theta 1 divided by g is equal to u square into sin 2 theta 2 divided by g. g cancel ஆகிடுது, u square cancel ஆகிடுது. அப்போ sin 2 into theta 1 is equal to sin 2 into theta 2. ஆனால் தீட்டா 1ம் தீட்டா 2ம் ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ sin theta 1 எப்படி எழுதலாம்? 2 into sin 2 theta 1 2 sin theta 1 into cos theta 1 is equal to 2 sin theta 2 into cos theta 2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ theta 1 2 கேன்சல் ஆகிடுது. தீட்டா 1ம் தீட்டா 2ம் ஈக்குவல் கிடையாது. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா sin theta 1 is equal to cos theta 2 and cos theta 1 is equal to sin theta 2. ஏன்னா sin theta 1ம் sin theta 2ம் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா தீட்டா 1ம் தீட்டா 2ம் ஈக்குவல் இல்லை. அப்போ sin theta 1ம் sin theta 2ம் ஈக்குவல் ஆக முடியாது. therefore sin theta 1 is equal to cos theta 2 and cos theta 1 is equal to sin theta 2. அப்போ sin theta 1 is equal to sin of 90 minus theta 2. ஸோ காசுக்கு பதிலாக என்ன எழுதலாம்னா காஸ் தீட்டாவை sin of 90 minus தீட்டான்னு எழுதலாம். இப்போ இதிலிருந்து theta 1 is equal to 90 minus theta 2 or theta 1 plus theta 2 is equal to 90 degree. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே cos theta 1 is equal to cos of 90 minus theta 2 or sin of 90 minus theta 1 is equal to sin theta 2. அப்போ இதிலிருந்து 90 minus theta 1 is equal to theta 2. 90 minus theta 1 is equal to theta 2 or theta 1 plus theta 2 is equal to 90 degree. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 90 டிகிரி வரணும். ஸோ இதுதான் பிளைன் கான்செப்டு. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ projectile have same range for two angles of projection. If t1 and t2 be the time of flights in the two cases, then the product of two time of flights is directly proportional to. இப்போ இல்லை ஃபஸ்ட்டு
ஃபர்ஸ்ட் இதோட ரேஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் இதோட டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன அப்படின்னா 2u into sin theta 1 divided by g. Time of flight of 1. Range of 1 is equal to u square into sin 2 theta 1 divided by g. அடுத்து time of flight 2 is equal to 2u into sin theta 2 divided by g. Range is equal to u square into sin 2 theta 2 divided by g. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா theta 1 plus theta 2 is equal to 90 degree அப்படின்னு தெரியும். இப்போ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் பாருங்கள். The product of the two time of flights is directly proportional to. இந்த ரெண்டு டைம் ஆஃப் ஃப்ளைட்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ t1 into t2 is equal to 2u into sin theta 1 by g into 2u into sin theta 2 divided by g. 2 இப்போ இன்னொன்று என்ன தெரியும் அப்படின்னா r1 is equal to r2 is equal to r அப்படின்னு தெரியும். ரேஞ்சஸ் ஈக்குவல்னு தெரியும். சரி, இப்போ 2u sin theta 1 by g is equal to 2 into 2u sin theta 2 divided by g. அப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா 4 into u square into sin theta 1 into sin theta 2. sin theta 2க்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா sin of theta 2க்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 90 minus theta 1 divided by g ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். therefore time of flights t1 into t2, product of time of flights t1 into t2 is equal to 2 into u square into 2 into sin theta 1 into cos theta 1 divided by g into g அப்படின்னு எழுதிக்கிறோம். g into g. ஸோ இதில் இந்த 2 divided by g தனியாக எடுத்துருவோம். ஸோ 2 by g, 2ன்றதும் கான்ஸ்டன்ட்டு, ஜின்றதும் கான்ஸ்டன்ட்டு, இன்ட்டு u ஸ்கொயர் இன்ட்டு sin 2 sin theta 1 into cos theta 1. அப்போ sin 2 theta 1 divided by g. ஸோ u ஸ்கொயர் sin 2 theta 1 by gன்றது என்ன அப்படின்னா r1. r1ன்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா rக்கு ஈக்குவல், is equal to 2 by g into r. அப்போ time of flights is directly proportional to r. t1 t2 is equal to 2 by g into r. therefore t1 time of t1 t2 is directly proportional to r. so இதுதான் answer. so t1 and t2 is directly proportional to r. முடிஞ்சு. next problem. The velocity of projection of an oblique projectile is 6i vector plus 8j vector meter per second. The horizontal range of projectile is. இப்போ ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு பார்ட்டிகளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரொஜெக்டைலோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா 6i plus 8j vector, அதாவது யூவோட வேல்யூ. ஸோ யூவோட வேல்யூ u is equal to 6i plus 8j vector. அப்போ அதோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் 6i வெக்டர், வெர்டிக்கல் காம்பனண்ட் 8j வெக்டர். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ux-ஓட வேல்யூ 6, uy-ஓட வேல்யூ 8. அப்போ இங்கே தீட்டாவோட வேல்யூ, ஸோ tan theta is equal to uy divided by ux. 8 by 6 is equal to 4 by 3. ஸோ தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா tan inverse of 4 by 3. ஸோ tan தீட்டாவோட வேல்யூ 4 by 3. ஸோ இது 6, இது 8 அப்படின்னா இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் இந்த போர்ஷன் 6, இந்த போர்ஷன் 8னா இந்த போர்ஷனோட வேல்யூ 10. ஏன்னா ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் தனியாக ட்ரா பண்ணுறேன். ஸோ இதில் வெலாசிட்டி ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட் கொடுத்துட்டாங்க. இது 6, இது 8. ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 8 ஸ்கொயர் 64. 36 ப்ளஸ் 84 100 is equal to 36 plus 64 100 is equal to 10 meter per second.
ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா தீட்டா. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 6/10 இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ், அப்போ 3/5. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 8/10 இஸ் ஈக்குவல் டு 4/5. ஸோ இது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு. ஸோ யூவோட வேல்யூ என்ன அப்படின்னா 10 மீட்டர் பெர் செகண்ட். யூ இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் பெர் செகண்ட். இனிஷியல் வெலாசிட்டி 10 மீட்டர் பெர் செகண்ட். காஸ் தீட்டாவோட வேல்யூ 3/5, சைன் தீட்டாவோட வேல்யூ 4/5. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஹரிசான்டல் ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் கால்குலேட் பண்ணோம். ஸோ ஹரிசான்டல் ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் ஆர் இஸ் ஈக்குவல் டு u square into sin 2 theta divided by g. So sin 2 theta என்றது என்ன அப்படின்னா 2 sin theta into cos theta divided by g. So u ஓட வேல்யூ என்ன தெரியும் அப்படின்னா 10 ஸ்கொயர்னு தெரியும், into 2 into sin theta ஓட வேல்யூ 4/5 into cos theta ஓட வேல்யூ 3/5 whole divided by g ஓட வேல்யூ 10. ஸோ ஜி 10ன்னு எடுத்துட்டோம்னா ஸோ இதில் ஒரு ஸ்கொயர் 10ம் இதுவும் கேன்சல் ஆகிடும். 10ஐயும் 5ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 2. ஸோ 2 into 2 4, 4 into 4 16, 16 into 3 48 divided by 5. ஸோ 48/5ன்னு போட்டோம்னா 9.6 meters. 48/5ன்னு போட்டோம்னா ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 9.6 meters. ஸோ the horizontal range of the projectile is 9.6 meters. So u square sin 2 sin theta cos theta by g, u ஓட வேல்யூ 10, அப்போ 10 ஸ்கொயர் into 2 into sin theta ஓட வேல்யூ 4/5, sin theta is equal to 4/5, cos theta is equal to 3/5 divided by g ஓட வேல்யூ 10. ஸோ ஒரு 10 இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த 10ஐயும் 5ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 2, 2 into 2 4, 4 into 4 16, 16 into 3 48 divided by 5. ஸோ 48/5ன்னு போட்டோம்னா 9.6 meters. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 9.6 meters, பி ஆப்ஷன். ஸோ இதில் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா a man standing on the roof of a house of height h. ஸோ ஒரு மேன் ஒரு ரூஃப் இருக்குது, இந்த ரூஃபோட ஹைட் வந்து ஹச்ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ரூஃபோட ஹைட்டு ஹச், இதுக்கு மேலே ஒரு மேன் நிற்கிறான். he throws one particle vertically downwards. இப்போ ஒரு பார்ட்டிக்கிளை வெர்டிக்கலாக டவுன்வர்ட்ஸில் த்ரோ பண்ணுறான். நம்ம ட்ராப் ஆர் ரிலீஸ், மேலேருந்து ட்ராப் ஆர் ரிலீஸ் அப்படின்னா தான் நமக்கு என்ன அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா த்ரோ பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. ஸோ த்ரோ பண்ணால் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0 கிடையாது. இப்போ இது வந்து என்ன ஹைட்டில் இருக்குது அப்படின்னா ஹச்ன்ற ஹைட்டில் இருக்குது. அண்ட் another particle horizontally with the same velocity u. The ratio of their velocities when they reach the earth surface will be. சரி, நம்ம முதல்ல இந்த கண்டிஷனை முடிச்சிருவோம். இப்போ இதை த்ரோ பண்ணுறான், இங்கே u 0 கிடையாது, இந்த பார்ட்டிக்கல் கீழே வந்து விழுகும்போது இந்த இடத்துல இருக்க வெலாசிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து பார்ட்டிக்கல், ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல். ஸோ இந்த பார்ட்டிக்கலை வந்து நான் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கே யூஏ வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னா வெர்டிக்கலாக வரப்போகுது. யூஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஃபஸ்ட்டு கண்டிஷன். இப்போ இது மேலேருந்து கீழே விழுகப்போகுது, கிரவுண்டில் விழுகப்போகுது. ஸோ இதோட ஹைட் வந்து ஹச்ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே இருக்க வெலாசிட்டி வந்து விஏ. ஸோ இங்கே இருக்க வெலாசிட்டி விஏ. ஸோ இங்கே டவுன்வர்ட்ஸ்ன்றதுனால ஆக்சலரேஷன் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஜி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ப்ளஸ் ஜி. சரி, நமக்கு ஹைட்டுன்றது இங்கே என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட், இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். இது ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன? நமக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியும். ஒன்று வந்து v இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி, இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷனை ரிலேட் பண்ணுறது. ஆனால் இங்கே என்ன வரல அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வரல. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன அப்படின்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இங்கே v ஸ்கொயர்ன்றது va ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர்ன்றது ua ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆக்சலரேஷனோட வேல்யூ g, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ h.
ஸோ VA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு UA ஸ்கொயர் ப்ளஸ் 2GH. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். VA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு UA ஸ்கொயர் ப்ளஸ் 2GH. சரி, அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ இன்னொரு பார்ட்டிக்கல் இருக்கு. another particle horizontally with the same velocity u. ஸோ ஹரிசாண்டலாக த்ரோ பண்ணுறான், அதோட வெலாசிட்டியும் என்ன அப்படின்னா u, ரெண்டோட வெலாசிட்டியும் சேம்னு சொல்கிறான். ஸோ இங்கே UAவோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா u. therefore VA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2GH. therefore VA is equal to root of u ஸ்கொயர் ப்ளஸ் 2GH. ஸோ ஏன் UAக்கு பதிலாக யூன்னு எடுத்திருக்கோம்னா UA is equal to UB is equal to u. இது ரெண்டோட இனிஷியல் வெலாசிட்டியும் சேம்னு சொல்லிட்டான். அதனால் இது ரெண்டையும் எதுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம்னா யூக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். therefore VA is equal to root of u ஸ்கொயர் ப்ளஸ் 2GH. முடிஞ்சு. இப்போ ரெண்டாவது பார்ட்டிக்கில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதே டவரோட ஹைட், இந்த ஹைட் வந்து என்ன அப்படின்னா h. இந்த ரூஃப் மேலே நிற்கிறான். ஸோ நின்றுட்டு இன்னொரு பார்ட்டிக்கில் ஹரிசாண்டலாக த்ரோ பண்ணுறான். இதோட வெலாசிட்டியும் என்ன அப்படின்னா u. ஸோ u வந்து எப்படி த்ரோ பண்ணுறான் அப்படின்னா ஹரிசாண்டலாக. இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பார்ட்டிக்கிள் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பார்ட்டிக்கிள் மேலேருந்து கீழே வந்து விழுகும். ஸோ கீழே விழுகும்போது இதுக்கு ஒரு ஃபைனல் வெலாசிட்டி இருக்கும், இதுக்கு ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட் Vx Vy இருக்கும். ஏன்னா வேறு ஒரு ஆங்கிளில் மேலேருந்து கீழே வந்து விழுகுது. அப்போ இதுக்கு ரெண்டு காம்பனண்ட் இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டிக்கு ரெண்டு காம்பனண்ட் இருக்கும். இது திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஹரிசாண்டலாக ஒரு பார்ட்டிக்கிளை த்ரோ பண்ணுறான். அந்த பார்ட்டிக்கிள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கீழே வந்து விழுக போகுது கிரவுண்டில். ஸோ கிரவுண்டில் வந்து விழுகும்போது அதுக்குன்னு ஒரு ஆங்கிள் இருக்கும், வெலாசிட்டியில் ஒரு ஆங்கிள் இருக்கும். அப்போ அந்த வெலாசிட்டிக்கு ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட், ஒரு வெர்டிக்கல் காம்பனண்ட் இருக்கும், Vx Vy. ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டல் வெர்டிக்கல் காம்பனண்ட் தனியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஹரிசாண்டல் தனியாக வெர்டிக்கல் தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஹரிசாண்டலாக த்ரோ பண்ணுறான். அப்போ Ux is equal to u. ஹரிசாண்டலாக த்ரோ பண்ணுறதுனால அங்கே ஹரிசாண்டல் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கும், வெர்டிக்கல் காம்பனண்ட்டோட வேல்யூ 0, Uyயோட வேல்யூ 0. ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் காம்பனண்ட் எடுப்போம். ஹரிசாண்டல் காம்பனண்ட் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட்டில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா V is equal to u plus at. இப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட்னு எடுத்துட்டோம்னா Vx is equal to ux plus ax into t. axோட வேல்யூ 0, ஆக்சலரேஷனோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் 0. அப்போ Vx is equal to ux. uxோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா uக்கு ஈக்குவல். therefore Vx is equal to ux is equal to u. அப்போ Vxோட வேல்யூ என்ன அப்படின்னா u. ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வெர்டிக்கல் காம்பனண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ வெர்டிக்கலாக Uyயோட வேல்யூ என்ன அப்படின்னா 0ன்னு தெரியும். இந்த பார்ட்டிக்கல் மேலேருந்து கீழே வந்து விழுந்து இங்கே இருக்க காம்பனண்ட் வந்து என்ன அப்படின்னா Vy. ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட் தனியாக பார்த்தாச்சு. இப்போ வெர்டிக்கல் காம்பனண்ட் எடுக்கிறோம். ஸோ Vy இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஹைட் h இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா Vy ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Uy ஸ்கொயர் ப்ளஸ் 2ay இன்ட்டு எஸ். Vy ஸ்கொயர் வெர்டிக்கல் காம்பனண்ட்டுக்கு எழுதியிருக்கோம் 2ay இன்ட்டு sy. சரி, ஸோ Vy ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Uy ஸ்கொயரோட வேல்யூ 0 ப்ளஸ் 2 இன்ட்டு இது டவுன்வர்டாக இருக்கிறதுனால ayயோட வேல்யூ என்ன அப்படின்னா ப்ளஸ் g. ஸோ 2 இன்ட்டு g இன்ட்டு வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஹைட்டு, ஸோ 2gh. அப்போ Vy ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gh. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா V is equal to, இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டாவது பார்ட்டிக்கல். அப்போ Vb is equal to root of Vx ஸ்கொயர் ப்ளஸ் Vy ஸ்கொயர். ஸோ Vx ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னா u ஸ்கொயர் ப்ளஸ் Vy ஸ்கொயர். Vy ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னா 2gh. ஸோ u ஸ்கொயர் ப்ளஸ் 2g இன்ட்டு h. ஸோ நமக்கு ஆல்ரெடி Vaவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். Vaவோட வேல்யூ என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் u ஸ்கொயர் ப்ளஸ் 2gh. ஸோ Va is equal to root of u ஸ்கொயர் ப்ளஸ் 2gh
விபியோட வேல்யூவும் ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2gh. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா, the ratio of their velocities when they reach the earth surface. So ratio of their velocities when they reach the earth surface. இப்போ டவுன்வர்டாக ஒரு பார்ட்டிகிளை த்ரோ பண்ண பார்ட்டிகளோட வெலாசிட்டி VA, ஃபைனல் வெலாசிட்டி VA, அதோட வேல்யூ ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2gh. ஹரிசாண்டலாக இன்னொரு பார்ட்டிகிளை த்ரோ பண்ணால் இதோட வெலாசிட்டியும் u. ஸோ இது ஹரிசாண்டலாக த்ரோ பண்ணால் இது வெர்டிக்கலாக த்ரோ பண்ணால் இதோட ஃபைனல் வெலாசிட்டி VB இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2gh. இப்போ இது ரெண்டோட ரேஷியோ VA by VB is equal to root of u square 2gh by u square 2gh is equal to 1 by 1. Therefore VA is to VB is equal to 1 is to 1. So this is the final answer. For VA is to VB is equal to. So இந்த ப்ரொஜெக்டைலோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களோட இமெயில் ஐடி இல்லை வாட்ஸ்அப் நம்பர் இல்லை மொபைல் நம்பர் ஏதாவது காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்லேயோ இமெயில் ஐடியிலையோ உங்களோட டவுட்ஸை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை ஏதோ ஒரு ஃபார்மேட்டை ஸ்கேன் பண்ணியோ, நீங்கள் எழுதின ஒர்க் அவுட் பண்ண பேப்பரை ஸ்கேன் பண்ணியோ எங்களுக்கு எழுதி மெயில் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணதுலேருந்தோ இல்லை மெயில் பண்ணதுலேருந்தோ 2 days மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 2 days உங்களோட டவுட் வந்து கிளாரிஃபை செய்யப்படும். தேங்க்யூ.